இந்த வீட்டு பெருமையை காக்க வந்த மருமகளே, நல்லா சுத்திட்டு வந்துட்டியா? அப்படியே இரு. இவ என்னைக்கு இந்த வீட்டுல குடும்பமான போய்கிட்டே இருக்கு. இவதான் சொன்னீங்க. அவருக்கு தப்புன்னு படுறத கேப்பாருன்னு இல்லன்னு சொன்னீங்க. இப்ப அவர் பண்ணிருக்கிறது ரொம்ப பொறுப்பா. இப்ப யாரால குடும்பமான போச்சு? இப்ப உனக்கு குளியாடியாவது நைட்ல குடிச்சிட்டு வந்து வீட்டுல பெருமையா ஒட்டி வச்சிருக்கியே. குடிகாரம் பொண்டாட்டின்னு தான் சொல்லுவாங்க. உங்களையும் நான் குடிகாரனை பெத்தவளா? அப்ப நீங்க தான் அத்தை. அவரை மாத்த முடியலன்னு என்ன கேள்வி கேக்குறீங்கல்ல? எங்களுக்கு கல்யாணம் ஆகி அம்மா வளர்த்ததுனாலதான் அவன் இப்படி ஆயிட்டான். வாய மூடிட்டு இருக்கிறீங்க. பேசுறேன். குடிகாரன் நடத்துக்கு நான் தான் காரணங்கிறா. ஏதாவது மிஸ்டேக் பண்ணா நான் அவரை திட்டுவேன். எதையுமே கேள்வி கேட்கறது கிடையாது. அவர் செய்யறது. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் போன் கால் பண்றாங்க. தெரியலையா ஆண்டி? கண்டிப்பா இத பத்தி கேட்கதான் போன் பண்றாங்க. சொல்லுங்க சம்பந்தி. இல்லையே சம்பந்தி. கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஏன்னா உங்க வீட்டு ஆளோட நல்ல வேலை சம்பந்தி. இப்படி ஒரு பையன் கேக்குதா? உங்க பையன் இப்படி ஏன்னா சுதி அப்பாவே அடிச்சவன் தானே. அன்னைக்கு அடிச்சப்போ மாப்பிள்ளையோட அப்பா பிரச்சனையில நீங்க அவமானப்பட்டு நிக்கிறீங்க. இப்படி ஒரு பையனை எப்படிதான் வீட்டுல வச்சிருக்கீங்களோ? என் புருஷன் அன்னைக்கு அவனை குடிகாரன்னு சொன்னது உங்களை சொல்லி என்ன செய்யறது? உங்க மருமகளும். மம்மி என்ன பேசிட்டு இருக்க? நீ வேற இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. குடுத்து கேட்டல. இனிமே எப்படி சம்மதி நம்ம குடும்பத்தை நினைச்சேன். ஆனா இந்த ஒரே அமானுஷமா இருக்குதுப்பா. நீங்க என்ன ஆச்சு தெரியுமாப்பா? என் காரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா. எல்லாரும் பார்த்தாச்சு. இதுல ரொம்ப நேச்சுரலா நடிச்சிருந்தீங்க. நீ குடிமகன் கூட்டம்னு பேர் வச்சுக்கலாம். நானே நீ என்ன நினைச்சுன்னு தெரியுமாப்பா? என் மரியாதையை கெடுக்கிற மாதிரி என்ன பூசிட்டு இல்ல